வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க, சிவி லிஸ்ட்டும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் விடுபட்டிருக்கு, என்னுடைய பெயர்கள் எல்லாமே விடுபட்டிருக்கு. ஸோ சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு செலக்ட் ஆகிற பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடுக்கு சிவி லிஸ்ட்டு திரும்பவும் வெளியிடுவாங்களா, ஸோ சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கவுன்சிலிங் போகணுமா, இப்படி எல்லார் மத்தியிலுமே கேள்விகள். இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான கேள்விகள். அது மட்டுமே கிடையாது, செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா. சரி, நான் இதில் முதல்லையே நான் உங்கள்கிட்ட இந்த கேள்விகளில் ஃபஸ்ட்டு கேள்வியாக இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படின்றது இது செகண்ட் ப்ரொபோஷனான செலெக்ஷன் லிஸ்ட். இது எல்லா ஆண்டுகள்லையுமே வெளியிட்டிருக்காங்க, இந்த செகண்ட் ப்ரொபோஷனலான செலெக்ஷன் லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது எல்லா ஆண்டுகள்லையுமே ஒவ்வொரு வகையான பிஜிடிஆர்பி தேர்வுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ப்ரொபோஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாருக்குமே வந்திருக்கு மக்களே. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டு உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஸோ அதில் நிறைய பெயர்களுடைய விடுபட்ட எல்லாருடைய பெயர்களும் சேர்க்கப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. செகண்ட் சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கூட அழைப்பு கடிதம் கண்டிப்பாக வரும். ஸோ சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்குமா, ரொம்ப குழப்பமாக இருக்குது சார், சிவி லிஸ்ட்டில் என் பேர் வந்துச்சு, எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சிவி லிஸ்ட்டில் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சிஸ்க்கு 1:5 அப்படின்ற ரேஷியோக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு பணி வாய்ப்பு கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். முதுகலை பட்டதாரியில் கூடுதலான மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வில் 84,000 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் திரும்ப பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டாண்டர்ட் புக்கில் ஏதாவது மேற்கோள் காட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பதிப்பெண்களுக்கு 1வது 2வது கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, 1 இல்லை 2 மார்க்கு கூட. அப்படி பார்க்குறப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆக போகிறாங்க. இவர்களுக்கு செகண்ட் ப்ரொபோஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகும். ஸோ நீங்கள் சிவி செல்கிறப்ப என்னென்னலாம் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுவாங்க அப்படின்ட்டு நான் எல்லாமே உங்களுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். 1996 இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ். ஸோ இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து ஒரு 1500 கூடுதலாக உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேகன்சிஸை உயர்த்துறதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேகன்சிஸ் உயர்வு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ வேகன்சிஸ் கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியில் உயர்த்த போகிறாங்க. ஸோ முதற்கட்டமாக செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. 2ஆம் கட்ட சிவி லிஸ்ட்டு அதி விரைவில் வரப்போகிறது. ஸோ உங்கள் லிஸ்ட்டு வரல அப்படின்னு கவலையே பட வேண்டாம். கிளியராக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுடைய இதுக்கு அலர்ட் ஆகிருக்கோங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் புதிய பணி நியமன ஆணைகள் எல்லாத்தையுமே ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. 84,156 பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனால ஸோ ரீகன்சிடரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ரீகன்சிடரேஷன் ப்ராசஸில் நிறைய பேர்த்துக்கு 1 இல்லைன்னா 2 மார்க் கண்டிப்பாக வரும். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் நிறைய பேர் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அதையும் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கிடையாது. ஸோ ஐ எம் குவாலிஃபைடு பட் நாட் சிவி அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் வரும். அடுத்த சிவி லிஸ்ட்டுக்காக காத்துருங்க. ஸோ எல்லாத்துக்குமே இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.